மைதான் மைதானம் இந்த மூவி வந்து இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. 1962 நம்ம இந்தியா வந்து ஃபுட்பாலில் ஏசியன் கப் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த வின்னிங் பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ தியாகங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக க்ரீன் ப்ரெசன்ஸில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் ரஹீம் அப்படிங்கிற கேரக்டர் இந்தியா டீமோட கோச்சாக வந்து வராது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையே வந்து இந்தியா ஃபுட்பால் டீமுக்காண்டி வந்து தியாகம் பண்ணியிருப்பார். கடைசியாக அந்த ஏசியன் கப் வின் பண்ணும்போது கூட தனக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் அந்த டீமுக்கு கோச் பண்ணி அந்த டீமை வின் பண்ண வைப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமில் இருக்கக்கூடிய அத்தனை பிளேயர்ஸும் வந்து அவங்க உயிரை ஊர்ந்து விளையாடுவாங்க. இந்த மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்தியா இவ்வளோ கஷ்டப்பட்டு 1962 இந்த ஏசியா கோப்பையை வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் ஃபினான்சியலாக இந்தியா வந்து ரொம்பவே பேக்கில் இருக்கும். ஸோ இந்த ஏசியா கோப்புக்கு இந்தியா கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரஹீம் அப்படிங்கிற அந்த கேப்டன் போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசி கடைசியாக எப்படியோ அந்த மேட்சுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட வச்சு பாதி பிளேயர் இங்கே ட்ராப் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயரை மட்டும் அங்கே கொண்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட்டே இருக்காது. கோ பேக் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்தியா வெளியே போய் சொல்லுவாங்க அந்த நாட்டை விட்டு. பட் இருந்தாலும் இந்தியா கஷ்டப்பட்டு விளையாண்டு அந்த ஃபைனலை வின் பண்ணுவாங்க. கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் அந்த ஃபைனல் வந்து நடக்கும். நம்ம இந்தியா 2 கோல் போட்டு அந்த மேட்சை வின் பண்ணி அந்த ஃபைனலையும் வின் பண்ணி நம்ம கப்பை ட்ராஃபியை வாங்குவோம். இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியும் படத்தில் நடித்த நம்ம அஜயோட கேரக்டரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறு. இந்த படத்தெல்லாம் பார்க்காம இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு நல்ல தரமான படம். நம்ம இந்தியா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம்லாம் நம்ம அந்த டைம் பார்க்க முடியனால இந்த படம் மூலியமாவது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் போய் இந்த மைதான் அப்படிங்கிற அந்த மூவியை வந்து போய் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து ஒரு வெற்றி அடைறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு எவ்வளோ இடைஞ்சல் வரும், என்னென்ன தடங்கள்லாம் தாண்டி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அவ்வளோ சீன் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. என்ன படத்தோட டூரேஷன் தான் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்குது. பட் இந்த மாதிரி படத்துக்கு அந்த டூரேஷன் கொடுத்ததுல தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.